பிங்கு. ஹே பூபு. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக ரொம்ப ஆசையா இருக்கேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் நான் வர்ற வரைக்கும் சமதா வீட்லயே விளையாடிட்டு இருக்கணும், சரியா? தர்ஷினி கிளம்பிய பிறகு பிங்குவும் பூபுவும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா, அச்சச்சோ பிங்கு, என்ன காரியம் பண்ணிட்ட? தர்ஷினியோட புது பென்சில் பாக்ஸ உடைஞ்சு போச்சே. இப்ப அவ வந்தா என்ன பண்றது? பிங்கு, பூபு, என்ன நடந்துச்சு இங்க? பயந்து போன பிங்கு தர்ஷினி வர்ற சத்தம் கேட்டு சோஃபாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. என்ன இது? பென்சில் பாக்ஸ் கீழே உடைஞ்சு கிடக்கு. ஐயோ, என்னோட புது பென்சில் பாக்ஸ் இப்படி தூள் தூளா போச்சே. இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகலையே. யார் இத உடைச்சது? அழாத தர்ஷினி, எனக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. தர்ஷினி அழுவத பார்த்த பிங்குவால் சும்மா இருக்க முடியல. மெதுவா சோஃபாவுக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்தது. தர்ஷினி, பிங்க் விளையாடும் போது தெரியாம பட்டுதான் அது கீழே விழுந்துடுச்சு. ஆனா அது ஒளிஞ்சுக்காம இப்ப உண்மைய ஒத்துக்க வந்துடுச்சு பார். நிஜமாவா பிங்கு? நீயே உண்மைய ஒத்துக்கிட்டதுனால நான் உன் மேல கோபப்படல. உண்மைய சொன்னது ரொம்ப நல்லது. சரி விடுங்க, இப்போ அழுதா பென்சில் பாக்ஸ் திரும்ப வரப்போறதில்ல. நாம எல்லாரும் சேர்ந்து க்ளூ வச்சு இத ஒட்ட வைக்கலாம். வர்றீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் உனக்கு உதவி செய்றோம். 3 நண்பர்களும் சேர்ந்து ஒற்றுமையா பென்சில் பாக்ஸ சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. டாடா நண்பர்களே. பாத்தீங்களா குட்டீஸ், பிங்க் பயந்தாலும் உண்மைய மறைக்காம ஒத்துக்குச்சு. நாமளும் எப்பவும் பிங்க் மாதிரி உண்மைய மட்டுமே பேசணும். எப்போதும் உண்மையே பேசுங்கள்.